நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோக பிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இது இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா, ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா, இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னபடியான ஒரு நல்ல கடினமான உழைப்பாளி தான். ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துல 2-3 வேலை செய்கிறதுக்கு உண்டான அதிகமான ஒரு ஆற்றல் உள்ள பர்சன் தான் நீங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே யோசித்து செய்வீங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி பேசினா தான் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல நம்ம பேசாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு உண்டான யோசனை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை எதுனாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிற மரியாதை வந்து தனியாக இருக்கும். ஏன்னா அந்தளவு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அந்தளவு இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் வந்து எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சர்க்கிள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில். ஆனால் அது அந்த தொடர்கதையாக இருக்காது. அதுக்குண்டான வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் சொந்த தொழிலில் ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு இருக்கும். அதை நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுவீங்க. இது எப்படி நம்ம கொண்டு போகணும், இது எப்படி சரி பண்ணும், அதுதான் உங்களுடைய கேரக்டர். ஏன்னா இந்த மந்த்தில் இருந்து பார்க்கும்போது இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு வந்த வருமானத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த தடைகள் வந்து இந்த மாதத்திலேயும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க. பரவாயில்ல, இது போனால் என்ன, இன்னொன்று இருக்குது, என்ன இதை வச்சு நான் இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன், இதற்கு கொடுத்த டயத்தை, இதற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நான் இதுக்கு கொடுத்து ஆரம்பித்து கூட கொஞ்சம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்கன்னா, விட்டதை பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே இடத்துல உங்களை வந்து ஒரு இடத்துல சோர்ந்து போக உட்கார வைக்க நினைக்கிறவங்களுக்கு பதிலடியாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா வின் பண்ணி காமிச்சிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி யோசித்து எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து தான் பேசுவீங்க. சட்டுன்னு வார்த்தை வர்ற பழக்கமே உங்களுக்கு கிடையாது, எப்பவுமே உண்டு தான். இது சொந்த நீங்கள் இடம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துலையும் இன்னும் 2-3 இடம் வாங்கி போகிறதுக்குண்டான யோகம் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயங்கள், நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் போயிருந்தாலும் சரி, இனி நீங்கள் போகாமே இருக்கீங்க, போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது உங்களை கூப்பிடுவாங்க. இதற்கு முன்னாடியாவது நீங்களா போகணுன்னு நினச்சி போயிருப்பீங்க, இல்லை போகவே முடியாமல் இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ இருக்கும்போது அவங்களே உங்களை கூப்பிட்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீடு தேடி இந்த வாய்ப்பு வரும். வெளிநாடு வாய்ப்பெல்லாம். அப்புறம் இப்போ நீங்கள் வீடு வாகனம், அதாவது இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இதே இருசக்கர வாகனம் 4 சக்கரம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார் வாங்குறதோ இல்லை அந்த உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் இத்தனால நீங்கள் ஒரு காரை பார்த்துட்டு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு வாகனம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு வந்து உண்மையிலே அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிருப்பீங்க. அவங்களுடைய குறைகளையோ எல்லாத்தையும் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுப்பீங்க. நீங்களும் அந்தளவு ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் எப்படின்னா, ஒரு சில தங்க நகைகள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு நல்ல சேவிங்ஸை கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாத தொடக்கத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தொழிலில் வந்து சில சர்க்கிள் ஏற்பட்டிருந்தாலும் அதை கொண்டு போயிருவீங்க. இது வேலையில் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த வேலையில் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு சம்பள உயர்வுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான யோசித்து அந்த வேலையை கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாததாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று தட்டி போய்கிட்டு ஏதாவது ஒன்று அந்த வேலையில் இடைஞ்சல் கொடுத்த மாதிரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வேலையை கையில் எடுத்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வெளியூரில் வேலை,
அந்த வேலை மாற்றம் வந்து வெளியூரில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும், இடமாற்றம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையுமே உங்களோட ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் மரியாதை கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அவருடைய அதாவது ஏன்னா உங்களுடைய இடத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் வேலை விஷயமா போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் பேச்சு எடுபடும். இது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்க கூட உங்களை வந்து ரொம்ப மரியாதையை அவங்களே தேடி வந்து உங்களை மரியாதை பண்ணுற அளவான ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா தொழிலில் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தாலுமேவும் உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய இந்த என்ன தெய்வம் அப்படின்னா சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு ஒரு பெரிய சனி பகவான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதுனால ஏற்கனவே உங்களுக்கு பெரிய மனபலம் இருக்கும், இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன மன சங்கடப்படுற மாதிரிலாம் இருக்கும். கணவன் ஒரு மனைவி ஒற்றுமை இருந்தாலுமே ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் இல்லையா, மன கஷ்டங்கள் ஏற்படும். அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு பெரிய பலம் கொடுக்கும், ஒற்றுமையை கொடுக்கும். இந்த வழிபாடு பண்ணுறது மூலமாக உங்கள் குடும்பமும் சரி நீங்களும் சரி ஆரோக்கியமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போவீங்க. ஒரு நல்ல வளமான வாழ்வாக அமையும். மிக்க நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம், சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி நேரம் அதை குறிப்பிட்டு வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை அப்படி இல்லை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசனத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்ததி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும், சரிங்களா? அதே மாதிரி இந்த உங்களுக்கு பிறந்ததி ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி உங்களுக்கு அதை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு விதத்துலையுமே நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க. ஏன்னா உங்கள் அளவு உழைக்கிற அளவு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான உழைப்பு உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே யாரும்
உங்களை குறை சொல்கிற முடியாத அளவு தான் நீங்கள் இருப்பீங்க. அதே மீறி அந்த இடத்துல உங்களை வந்து ஒரு அளவு மட்டம் தட்டணும்னு நினச்சி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அடுத்த செகண்டே அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. அந்த மாதிரியான வேலையில் இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதான் ஆனால் உங்களுக்கு பிடித்தமான வேலையாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ண வேலையாக இருக்கும். அந்த வேலை இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் கூடியது, போக்குவரத்தும் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்ததை விட இந்த மந்தில் உங்களுக்கு நீங்கள் வேறு இடம் மாறிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் போது தான் மாறுவீங்க. அப்படி மாறும்போது உங்களுக்கு ஒரு உண்மையிலே அருமையான வேலையாக இருக்கும். தொழில்னு வச்சு பார்க்கும்போது தொழிலில் வந்து பிரான்ச்சஸ் போடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடையை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. அந்த கடையை வந்து வேறு வேறு இடத்துல போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? தொழில் பொருளாதாரத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது கணவன் மனைவி வச்சு பார்க்க போகிறோம். இந்த கணவன் மனைவியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவியில் வந்து என்னதான் ஒரு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமேவும் அவங்களுக்கு வந்து துணைவியர் வந்து விட்டுட்டு நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்க. அடுத்த செகண்ட் மறந்து போய் பேசிடுவீங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான காரணமாக யார் இருப்பாங்கன்னா, பிள்ளைங்கள் மூலமாக தான் பிரச்சனையாகவே வரும். ஏன்னா பிள்ளைங்கள் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணியிருப்பாங்கல்ல, படிக்காமல் இருப்பாங்க, அதை நீங்கள் கண்டிச்சிருப்பீங்க, அது பிடிக்காமல் இந்த மாதிரியான சில ஒன்றுமே இல்லாத விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சண்டை வரவும். ஆனால் அந்த சண்டையுமே நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது அந்த இடத்துல வாக்குவாதமோ சண்டையோ வராது. நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய துணை வந்து ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாயிருவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போகும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலுமேவும் சிறு சிறு பிரச்சனையாக முடிஞ்சிடும். வேற அளவு பெரிய பிரச்சனையாக கொண்டு போக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் வந்து குழந்தைகள் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, படிப்பில் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்கள படிக்க சொல்லும்போது, அவங்க டியூஷன் அனுப்பும்போது கொஞ்சம் அவங்க படிப்பில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுப்பாங்க. இன்னொரு அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு காலேஜோ ஏதோ சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்களுடைய ஐடியா கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய ஐடியா கேட்காம பண்ணும்போது அவங்க அலட்சியமாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து சொத்து. இப்போ வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலாக இடமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இடம் வாங்கினவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வீடோ இடமோ கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ இது வந்து நம்ம கோவில் வழிபாடெலாம் ஆரோக்கியமாக நல்லா பண்ணுவீங்க. உடல் உபாதைகள் வந்து பார்க்கும்போது எப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சிலர் வந்து பருமனான உடலோடு இருப்பீங்க. நார்மலாக உடலாக இருந்தாலும் இந்த பருமனான உடலோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன எப்படி செய்யுதுன்னா, கொஞ்சம் உடல்நல வந்து கால் வலி மூட்டு வலி அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் இந்த மாதத்துலேருந்து தொடங்குங்க, ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அதற்குண்டான நேரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம், செல்ஃப் ரெஸ்பெக்டும் அதிகமாக இருக்கும். இப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் உங்கள் உடம்பையும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் எந்த பிரச்சனையுமே எதுவுமே இருக்காது. அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடியது என்னென்னா தலைவலி தான். தலைவலியும் கைவலியும் மட்டும்தான் அடிக்கடி வரும். அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போய்க்கோங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. கண்ணாடி போனால் கண்ணாடி போட்டுக்கோங்க. அந்த குணான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்தோ அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா அதை நல்லா கவனித்து அதுக்கு என்னென்னு பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அக்கறை செலுத்த மாட்டீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக அக்கறை செலுத்தி என்னென்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, ஒரு ஈஸியாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யாருக்காவது கன்வே பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தலைமை பண்பு இருக்குது. ஒரு நல்ல தலைமை பண்பில் இருக்கீங்க. நீங்கள் சொல்வீங்க. உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று செஞ்சு இந்த மாதிரி தான் போய்க்கிருக்கோம். ஆனால் இந்த மாதத்துலேருந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒன்று சொல்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுடைய ஐடியா வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். அந்த இடம் எல்லாமே ஒரு நல்ல வெற்றியை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய வழிமுறைகளே கொடுக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரியான இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசிக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய பேச்சு வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அது ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது இல்லை கம்மியாக இந்த இடத்துல உங்களுடைய அறிவை எடுத்துக்காத அளவு இருக்கும். ஆனால் இனி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட கேட்டு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்கு உண்டான சில நெகட்டிவான தாட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவான் வழிபாடு மிக முக்கியமானது. குழந்தைகள் படிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகங்கள் வழிபாடில் குரு பகவான் அது உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளோட படிப்புக்கும் ஞாபக சக்திக்கும் அதிகமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி, நேரம், அதை குறிப்பிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை, அப்படி இல்லை, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசன்னத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்ததி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும். சரிங்களா? அதை மாதிரி உங்களுக்கு பிறந்ததி ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி உங்களுக்கு அதனை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா, ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா, இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம், அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கான உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தில் நல்லா இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லதாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு சோர்வு, ஒரு அசதி அந்த மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய வேலையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் முடிக்கணுமோ அவ்வளோ தூரம் முடிப்பீங்க. ஒரு பாசிட்டிவான தாட்லேயே இருப்பீங்க. இந்த மாதம் உண்மையிலேயே உங்களுக்கு அருமையான மாதம். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா கை கொடுக்குது. ராஜயோகம் கிடைக்கிற மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றி பெறும். இத்தனை நாளாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அந்த விஷயத்த செய்யாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அந்த செயலாக்குற முயற்சி வந்து இந்த மாதத்தில் நீங்கள் நடத்துவீங்க. அதே மாதிரி அதை வெற்றி பெறவும் செய்வீங்க. உங்களுடைய உங்கள் வாக்கு வந்து எப்படின்னா, ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது வாக்குப்பளிதம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்டுக்கு போகும். ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு போய்க்கிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு அதாவது என்னென்னா ஒரு வேலை விஷயமா போகிறீங்க. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இத்தனை நாள் இழுத்தடிச்ச வேலை இந்த மாதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் தாய் வழி உறவில் சொத்து பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ உங்களுக்கு தொடக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது தொடக்கத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு ஒரு நல்ல முடிவாக கொண்டு வரும். இந்த இதில் வந்து இந்த சொத்து பிரச்சனைகளுக்கு உண்டான தொடக்கம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில்.
இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து இந்த மாதத்தில் வந்து உடல் வந்து ரொம்ப அதாவது ஹீட்டான உடம்பு தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு உடல் சூடு அந்த மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணி அதிகமாக குடிங்க. உங்களுக்கு மருத்துவமனை செல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. உடல் சூடு மட்டும்தான், அதனால தான் உபாதைகள் ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும். வேறு எந்தவித பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து எப்படின்னா, படிக்கும் மாணவர்கள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இது வரைக்கும் சரியாக படிக்காமல், அதாவது படிச்சுக்கிருப்பீங்க, ஆனால் அதற்கு உண்டான வெற்றி கிடைக்காம இருக்கும், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதம் ரொம்ப நல்ல பாசிட்டிவான மாதமாக இருக்குது. நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை ஓகே நீங்கள் வெளியில் இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப் படிக்கீங்க, நார்மலாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து இனி இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும். நம்ம இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணுங்கிற மைண்டு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றில் பிடிப்பு ஏற்பட்டிருக்கும். இத்தனை மாதமாக இல்லாத ஒன்று, இத்தனை மாதமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அலட்சியமாக இருந்தது, ஏதாவது ஒரு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தது, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு உத்வேகம் உங்கள் உடம்புல புகுந்த மாதிரி என்ன செய்வீங்கன்னா, பட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இத்தனை நாளாக சொல்லி சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் பட்டு பட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான மந்த் வந்து உங்களுக்கு தான். எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவானது. லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு உண்டான நல்ல நேரமாக இது இருக்குது. இல்லை லவ் பண்ணிக்கிருக்கீங்க, அவங்க ஓகே சொல்லாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்குமேவும் ரொம்பவே பாசிட்டிவான மந்தாக இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்திருக்கும். வேறு வேலைக்கு போயிடலாமான்னு கூட யோசிச்சுக்கிருப்பாங்க, இல்லை இன்னும் வேலை கிடைக்காம கூட அலைஞ்சிக்கிருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாத தொடக்கத்தில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை இவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு நல்ல வேலையாக இருக்கும். ப்ரமோஷனோட, அதாவது என்னென்னா போகும்போதே ஒரு ஹை பொசிஷனில் போகிற மாதிரி போவாங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரொம்பவே பாசிட்டிவான விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவ். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயந்தான். தாயாருக்கு சொத்துல வந்து பிரச்சனைகள் ஸ்டார்டிங்லேயும், இன்னொன்று வந்து உடல்நிலையில். இந்த மாதிரியான இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு விஷயங்கள் வந்து பயணம். இப்போ நீங்கள் வெளியூருக்கு பயணம், உங்கள் வேலை விஷயமா வெளியூர் பயணம் பண்ணுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த பயணத்தில் உங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகங்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது. பாஸ்போர்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டிங்கனாலே கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்துக்கிறதுக்கு. அது இந்த மாதத்தில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்ல மாதமாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குது. மிக்க நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி நேரம் அதை குறிப்பிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை, அப்படி இல்லை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசன்னத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்ததி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த உங்களுக்கு பிறந்ததி ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி உங்களுக்கு அதை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம்.
ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இது இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா, ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா, இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம், அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. கடகராசி நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரே தாட் தான் நீங்கள் சொல்லிக்கிருப்பீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, ஒரு நெகட்டிவ் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாலும், இல்லை நெகட்டிவாக தான் நடக்குது, நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது, நீங்கள் இப்படி சொல்லி என்னைக்கு சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா? அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. எந்த மாதிரியான முன்னேற்றம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேலையிலையுமேவும் இப்போ ஏற்கனவே நீங்கள் வருமானம் வந்துக்கு இருக்கும், அது வந்து ஒரு நல்ல வருமானமாக நீங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும் சில தடங்கள் வந்துக்கு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான தடங்கள் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த இதில் நாங்கள் எப்படி சால்வ் பண்ணி மறுபடியும் இதை ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். அது உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இதுக்கு புது முயற்சி எதுவுமே வேண்டாம், கூட்டு தொழில் வேண்டாம். உங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணிங்க இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ண போகிறீங்கன்னா தயவுசெய்து தவிர்த்துறது நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அது பெரிய இஷ்யூவாகி பெரியறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் பேசியும் நார்மலாக தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் உங்களுக்கு நல்லது இல்லை. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பீங்க, ஆனால் அதுக்குண்டான பலன் கிடைக்காது. அதற்கு பார்க்கும்போது கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றத்தை தான் நீங்கள் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எடுத்தோடனேவும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போய் கொடுக்காது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கஷ்டப்பட்டு அதை ஒரு மெச்சூர்டான மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் வார்த்தை தான் நீங்கள் சொல்லுவீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு படிப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்கள் போய்க்கிருக்கீங்க. இது இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. ஆனால் அதை தாக்கம் வந்து உங்களுக்கு என்ன இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னமும் அஷ்டம சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா அதற்குண்டானபடி தான் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் முன்னேற மாதிரி இருக்குது கடகராசிக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு நல்ல போய்கிட்டு இருக்கிற லைஃப்பில் திடீர்னு எங்கேருந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா பேசிக்கிருப்பாங்க, நல்லது பண்ணிக்கிருப்பாங்க. திடீர்னு பெரிய இஷ்யூ, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பெரிய இஷ்யூ, பெரிய சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில, அதாவது நெகட்டிவ் தாட் அதிகமாக இருந்து பாசிட்டிவ் தாட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினலாகவே என்னென்னா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு மைண்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் நடந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடந்தாலுமே உங்களுக்கு இல்லை நம்மளுக்கு இது என்ன நடக்குது, இது என்ன நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்குது, இல்லை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு அப்படியே அது அமைஞ்சிருச்சு. அது வேணாம். பொருளாதாரத்தில் படிப்படியாக முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குது. கூட்டுத்தொழில் வேண்டாம். இன்னொரு விஷயம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க, அந்த வார்த்தையில் வந்து அதிகளவு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறியாமையும் உங்களுடைய கோபமும் தான் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க, அந்த இடத்துல பேசும்போது புரிஞ்சு பேசுங்க. வேறு எதன் மூலமானாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது சரியாயிரும். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாக்கு மூலமாக, உங்களுடைய கோபம் மூலமாக ஒரு வார்த்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இல்லையா, அதன் மூலமாக பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அதிகமான ஒரு பெரிய இஷ்யூவாக வரும். அதை அந்த வார்த்தையில் வந்து எதிராளி இருக்கிறவங்களுக்கு வந்து மனதை அதிகமாக காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு தொடக்கத்துலேயும் தொடங்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா,
இந்த இது வந்து ஒரு வெற்றியை போய் கொடுக்குமா, இது ஏன் தொடங்கணும் அப்படிங்கிற நிறைய தாட்டு கடகராசிக்காரங்கனால உங்களுக்கு இருக்குது. அந்த தாட்டெல்லாம் வேண்டாம். ஒரு நெகட்டிவை தூக்கி போட்டு ஒரு பாசிட்டிவான மைண்டில் தொடங்குங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தாங்கி தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் தாங்காத கஷ்டமே கிடையாது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதற்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பாதையில் தான் உங்கள் லைஃப் போய்க்கிருக்கும். ஒரு எந்த வித ஒரு சிறு ஒரு முன்னேற்றம் கூட இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும், படிப்படியான ஒரு பொருளாதார உயர்வை கொடுக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம், வர வேண்டிய காசு பணம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து வரவே இல்லை, கொடுக்க வேண்டியவங்களே கொடுக்காம இருக்காங்களேங்கிறவங்களுக்கெல்லாம் காசு கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்து பண்ணுவீங்க. உங்களுக்கு கலை உணர்வு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே வீட்டை அலங்கரிக்கிறதாக இருக்கட்டும், ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையில் அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுற வேலை அது மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் வாய்ப்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயணமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு நிறைய நெகட்டிவான, அதாவது பாசிட்டிவான தாட்டு தான் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குது. ஆனால் அது நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்லி வரும்போது அதே மைண்டில் இருக்கீங்க இல்லையா? இதற்காக நீங்கள் கோவிலை வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடுனா மகாலட்சுமி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவான தாட்லாம் போய் உங்களுடைய வாழ்வும் செழுமையாக இருக்கும், உங்களுடைய ஃபுல் மைண்டும் பாசிட்டிவான மைண்ட்லேயே இருக்கும். சரிங்களா? வழிபாடு நல்லபடியாக பண்ணுங்கள், உங்கள் லைஃப் நல்லபடியாக இருக்கும். மிக்க நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி நேரம் அதை குறிப்பிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை அப்படி இல்லை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசன்னத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பிறந்ததே ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி உங்களுக்கு அதனை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால
இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். அவங்களுடைய மைண்டில் வந்து பாசிட்டிவான தாட்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலுமேவும், நல்ல நேரம் நடந்தாலும், நல்ல தசாபுத்திலேருந்து எல்லாம் நல்லது நடந்தாலும் ஒரு நெகட்டிவான தாட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அத்தனை வருஷம் அவங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நெகட்டிவான உலகத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய நேரம் எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், பாசிட்டிவான மைண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மாத தொடக்கத்துலேருந்தேவும் ஒரு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது தொடங்கிட்டோம், ஐயோ இது முடிச்சு வச்சுருவோமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு நல்ல வருமானத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக பண்ணுங்கள். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பண்ணுங்கள், உங்களால் முடியும். பார்ட்னர்ஸ் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆலோசனைப்படி பண்ணுங்களேன், உங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஒரு வருமானத்தை கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு வேலை, நீங்கள் வேலையில் ஒரு இடத்துல வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அது தட்டி போயிருக்கும், அதுக்கு ப்ரொமோஷன் வரும். அந்த ப்ரொமோஷன் வந்து எங்கே வரும்னா வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா நீங்கள் தனியாக நீங்கள் டேரெக்டாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே 17ஆம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிருக்கிற இடத்துலையும் வேலை ப்ரமோஷன் மூலமாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக உங்களுடைய பாசிட்டிவான மைண்டுக்கு வந்துடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க நெகட்டிவான தாட்லேருந்து பாசிட்டிவான மைண்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா போதும், இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் நெகட்டிவான தாட்டும் இருந்ததெல்லாம் போதும், பாசிட்டிவான மைண்டுக்கு வந்துடுங்க. அப்படி இருக்கும்போது தான் நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே உங்களுக்கு அது பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் பாசிட்டிவான மைண்டில் இருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு வந்து அது குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமேவும் இந்த மாதத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட் பார்க்குறது மூலமாகவோ இல்லை வழிபாடு செய்கிறது மூலமாகவோ குழந்தைங்க உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணர் கோவில் சென்று வழிபாடு கொடுங்க, நெய் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே இருக்குன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 வாரம் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது திருமணம், திருமணம் பார்த்துக்கிருக்கீங்க ஆனால் தட்டி போய்க்கு இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தட்டி போய்க்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அமையும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, சட்டுன்னு முடிவாகும். இப்போ தான் வந்து பூ வச்சு பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறாங்களோ, அடுத்தோடனே நிச்சயமாகி உடனே கல்யாணம் அப்படிங்கிறமான ஒரு நல்ல ஒரு திருமணத்துக்கு உண்டான யோகம் நல்லா இருக்குது. நல்லபடியான திருமண வாழ்க்கையும் அபோகமான திருமண வாழ்க்கையுமா இருக்கும். ஒரு எந்த அளவு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக அந்த அளவு நீங்கள் மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையுமே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து பண்ணிக்கிருப்பீங்க, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு, சரிங்களா. ஆனால் இனிமேல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வயசானவங்க, கொஞ்சம் வீட்டில் வயசானவங்களுக்கெல்லாம் அவங்க உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டு தான் இருக்கும். அவங்களால பேச முடியாது, தொண்டை வலி இந்த மாதிரியான எப்பயும் நார்மலாக இருக்கிற வலியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும், பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படாது. அவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, கொஞ்சம் அவங்க வெளியே எங்கேயாவது கோவிலுக்கு சுற்றுலாவுக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருச்செந்தூர், ராமேஸ்வரமோ, காசி இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் போயிட்டு வாரீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகவே முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு நீங்கள் போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாமல் போயிடும். அவங்களத்துக்கும் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக திருப்பதிக்கு போகணுன்னு வாய்ப்பு கிடைக்கும். திருச்செந்தூருக்குமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும் திருச்செந்தூர். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போகணும்னு நினச்சா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமேவும் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான மைண்டு தான் கொண்டு வந்துருக்கு இந்த மாதமேவும். ஆனால் நீங்கள் உங்கள் நெகட்டிவான தாட்லேருந்து அதை கொஞ்சம் விலைக்கு வச்சிங்கன்னா போதும், நெகட்டிவான தாட்டை மட்டும் விலைக்கு வச்சிங்கன்னா போதும். அந்த பாசிட்டிவான மைண்டே உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் பொருளாதாரத்தை நோக்கியும் சென்றும், வேலை விஷயத்தையும் நோக்கி செல்லும். இப்போ படிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா படித்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதே இடத்துல அவங்க ஒரு இடத்துல சோம்பேறியாகவும் அசதியாகவும் உட்காந்துருவாங்க.
வேலைக்கு என்ன போக, வேலைக்கு போங்க, அப்படி வீட்டில் இருந்து அதே பழகி அவங்களுக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க எல்லாத்துக்குமே திடீர்னு இல்லை வேண்டாம் நம்ம வேலைக்கு போகணும், வேலைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறான மைண்டில் அவங்க புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் முயற்சி பண்ண தான் நிறையா கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் இந்த விஷயங்கள் நடந்து நான் அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டேன் அப்படிங்க சொன்னதுனால ஒன்றுமே கிடையாது. முயற்சி பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்டில் போகும். ஏன்னா இந்த மாத தொடக்கத்துலேருந்தே அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் இது வரைக்கும் இப்படி இருந்ததை விட அதே மைண்டில் நினச்சிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, திருச்செந்தூர் நீங்கள் போயிட்டு முருகன் கோயில் வழிபாடு பண்ணாலும் நல்லது. பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பழனி முருகன் வழிபாடு பண்ணுங்களேன். உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுக்கும், ஒரு மன நிம்மதி. அடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வழியை காமிக்கிறதுக்கு ஒரு வழியை காமிப்பார். அந்த மாதிரியான ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போவீங்க. அதை மிக மகிழ்ச்சியோட வாழ வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி நேரம் அதை குறிப்பிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை அப்படி இல்லை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசனத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும். சரிங்களா? அதை மாதிரி இந்த உங்களுக்கு பிறந்ததே ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி உங்களுக்கு அதை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கான உங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ரிஷபராசி மாதிரி யோக மாதம் தான். ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான வருமானம் எல்லாத்தையும் கை கொடுக்கறதுக்கு உண்டான அழகான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் எப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பேச்சில் வந்து சிறந்து விளங்குறவங்க தான். ஏதாவது உங்களை மாதிரி யாராலையும் பேசவும் முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை மாதிரி யாராலையும் கற்றுக்காமல் இருக்க முடியாது. எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு விஷயத்தையுமே புதுசாக கற்றுக்குருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் உங்களுக்கு வேலையில் நீங்கள்
வேலையில் ஒரு இடத்துல பிரச்சனை அந்த மாதிரி போய்க்கு இருக்கும்போது அந்த இடத்துல அவமானப்பட்ட இடத்துலையே ஒரு தலைமை தாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து தொழில் தொடங்கிக்கிருக்கீங்க, தொழிலில் ஏற்கனவே இப்போ ஒரு நல்ல வருமானத்தில் நார்மலாக போய்க்கிறது, அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வர்றதும், இது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து வராமல் இருக்கிற அமௌண்ட் வரும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிக்கிருப்பீங்க, ஆனால் இல்லை வேண்டாங்கிற மாதிரி தட்டி கழிச்சிட்டே போகும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்ல, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும். முடிக்க முடியாத விஷயங்கள் சொல்லி சில விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதாவது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அதை வச்சுருக்க மாட்டீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து முடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி விஷயங்கள் வச்சுருப்பீங்க. அதை வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி அதை வெற்றியாக வச்சு முடிச்சிடுவீங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவாக வெற்றியாக கொண்டு வந்து முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இருந்தாலுமேவும் உங்களுக்கு சில மறைமுக தடைகள் இருக்கும். அந்த மறைமுக தடைகள் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அந்த மறைமுக தடைகள், நீங்கள் நல்ல முன்னேற்ற பாதையில் நல்ல வருமானம் வருது, எல்லா வகையிலையுமே ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அந்த உங்களுடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, பேச்சாற்றல் அதிகரிக்கும் தான். ஆனால் என்ன ஆகும்னா, அதே இடத்துல சில விஷயங்கள் வந்து பேசக்கூடாத வார்த்தைகளோ இல்லை என்றால் பேசும்போதே தவறாக ஒரு வார்த்தையோ கோபம் அதிகமாக வரும். அந்த இடத்துல சில வார்த்தைகளோ நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கொண்டு போய் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்களுக்கு இந்த பேச்சு வராத பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இல்லையா, அவங்களாம் இந்த மாதத்தில் எடுக்க வாய்ப்பு, இந்த மாதத்தில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நல்ல விதமான அவங்களுக்கே ஷாக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவிக்குள்ள. இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலுமே ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணி, அதாவது என்னென்னா அந்த நம்மளுக்குள்ளே பேசி சரி பண்ணி எந்தவித பெரிய பிரச்சனை இருந்தாலுமே வெளியில் கொண்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு இது இருக்கும்போது சில சங்கடங்கள் ஏற்படும். யார் மூலமாக ஏற்படும் அப்படின்னா, அவங்களுடைய உடன் பிறந்தோர் மூலமாக. அது மாதிரி அந்த உடன் பிறந்தோர் மூலமாக சில தேவையற்ற பேச்சுவார்த்தை வந்து அதன் மூலமாக பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பயணம் செய்கிறாங்க இல்லையா, அந்த பயணம் கொஞ்சம் கவனமாக செய்யணும். வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி, இருசக்கர வாகன பயணமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமேவும் ஒரு பாசிட்டிவான வைப்பு இருந்தாலுமேவும் சில மறைமுக தடைகள் இருக்குது. இப்படிங்கும்போது இந்த பயண தடைகள் வந்து வேறு கவனமின்மையாக நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க பயணம் செய்யும்போது குலதெய்வ கோயிலோட திருநீர் ஏதாவது கையில் எடுத்து வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான குலதெய்வத்தோட எடுத்து வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி இரவு நேர பயணம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, குலதெய்வத்தோட திருநீரோ குலதெய்வத்தோட ஏதாவது ஒரு விஷயமோ உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், எந்தவித பிரச்சனைகளும் வராது. இன்னொரு தாயாரின் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து பெரிய அளவில் போகாது, அது கை வைத்தியம் பார்த்தும் சரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலட்சிய பக்கம் விட்டுறக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சொத்து வந்து ஏற்கனவே போய்கிட்டு இருக்கும். சொத்தில் வந்து விற்கணும் வாங்கணும்னு சொல்லி பண்ணிக்கிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையில் வந்து சொத்து வந்து வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு தடைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுக்குண்டான ஒரு வழியை காமிக்கும். இதே நீங்கள் இது வரைக்கும் விற்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்க கையெழுத்து போகணும் இவங்க கையெழுத்து போகணும்னு சொல்லி ஒரு வித எழுத்தடிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கையெழுத்து போட்டு அது வந்து சொத்து விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மற்றபடி எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரியான கவனமான விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது, நம்ம அந்த மறைமுக தடைகள் இருக்குது, வண்டி வாகனம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து நட்புனால ஆதாயம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நட்பு மூலமாக உண்மையிலே ஒரு பாசிட்டிவான நிறைய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இந்த மறைமுக தடைகளுக்கு மட்டும் நீங்கள் நான் சொன்ன நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியில் பயணம் மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குலதெய்வத்தோட திருநீர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மிக்க நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம்.
இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி நேரம் அதை குறிப்பிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை அப்படி இல்லை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசன்னத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த உங்களுக்கு பிறந்ததே ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான, இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி உங்களுக்கு அதை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் MS யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா குரு பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை நடக்குது. இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. பொது பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு, அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம 12 ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் போய் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் எப்படி அப்படின்னா ஒரு சின்ன சேமிப்புலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ தூரம் சேமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேமிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்வீங்க. உங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாலுமேவும் அதில் எப்படி சேமித்து அதன் மூலமாக நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு நிறையாவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க. அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க. வருமானமும் அதில் தான் வந்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நெகட்டிவாக நினைக்க மாட்டீங்க. ஒரு பாசிட்டிவாக சரி ஓகே இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அதுலேயும் ஆனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருவீங்க. சேவிங்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சு அதற்கடுத்து மறுபடியும் அதை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கடுத்து உங்களுடைய முயற்சியில் ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முயற்சியுமேவும் சோர்ந்து போக மாட்டீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பரவாயில்ல நம்ம இன்னும் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படி உடஞ்சி உட்காந்துட மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னு பார்ப்பீங்க. வேலைன்னு வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வேலையில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போயுமே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதத்திலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடஞ்சி உட்கார மாட்டீங்க. அந்த விதத்தில் நீங்கள் ரொம்பவே தைரியசாலி. ரெண்டாவது உங்களுடைய உடல்நிலையில் ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. மாற்றி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், ஏதாவது ஒன்று உடம்புக்கு முடியாமல் போகிறது, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடல் நலவில் வந்து நீங்கள் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க.
ஆனால் அப்படி தான் உங்கள் உடல்நிலையும் இருக்கும். ஆனால் உடல்நிலையில் வந்து அக்கறை செலுத்தாமல் அசால்ட்டை விட்டதுனால இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இனியும் உங்கள் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களை சுற்றி அவ்வளோ கவனம் செலுத்துவீங்க. வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் கவனம் செலுத்துவீங்க. நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. குழந்தைங்க மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அந்த நம்பிக்கை எந்த அளவு இருக்குன்னா, அவங்க உங்கள்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்தாலும், இல்லை என் பிள்ளை எடுத்திருக்காங்க, கரெக்டான முடிவாக தான் இருக்கும், தெளிவான ஒரு முடிவாக தான் இருக்கும், மற்றவங்க யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேவையே இல்லை. அவங்களோட ஒரு வைராகியம், அதிகமான வைராகியம் இருக்கும். அந்த வைராகியம் வந்து ஒரு நல்ல பாதையில் தான் கொண்டு போகும். வேற எல்லாருமே அவங்க குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஒருத்தருடைய வைராகியம் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஏன்னா எல்லா வகையிலையும் சொந்த வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய ஆச்சரியப்படுற அளவு நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த மாதம் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு பாசிட்டிவான மந்தாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு, போதும்னு அனுபவித்த கஷ்டத்துக்கு, வலிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க இல்லையா, சஞ்சலப்பட்டிருப்பீங்க. எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் வந்து உட்காந்துருவீங்க. அப்படி இருக்கிற போதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல எல்லாத்துலேயும் பழையபடி நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் வின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான மைண்டாக தான் கொடுக்குது. இது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறது, குழந்தைகள் படிப்பு வச்சு. குழந்தைகள் படிப்பு வந்து உண்மையிலேயே அவங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கிருப்பாங்க. அதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லை அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்காம இருக்குன்னா நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும். அதற்கு உண்டான அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்த இடத்துல அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நினச்சி பார்க்காத முடியாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அவ்வளோ ஒரு பெரிய பாசிட்டிவான தாட்டாக தான் உங்களை சுற்றி இருக்குதோ, நீங்களும் அந்த மாதிரியான மைண்டில் தான் இருப்பீங்க. ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு வந்து உங்கள் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஏதாவது உடல்நிலையில் சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் என்னன்னு சொல்லி பார்க்குறது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம், உங்கள் நண்பர்களை நீங்கள் நம்பாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரே நீங்கள் வந்து ஒரு சிலரை தான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனை இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து யோசிப்பீங்க. ஏன்னா ஒருத்தரை பார்த்து இப்படிப்பட்டாங்களான்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் கணிச்சிடுவீங்க. இந்த மாதிரியான கணிச்சு தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இவங்கள்ட்ட செஞ்சால் நம்ம பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாம் மாதிரியான ஒவ்வொரு ஐடியாவும் உங்களுக்கு உண்மையிலேயும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல வளமையான வாழ்க்கை தான் போய்க்கிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு பாசிட்டிவான பாயிண்ட்டும் உங்களை சுற்றி இருந்தாலுமேவும் நீங்கள் சோர்ந்து போகிற டைம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு கைகிரீவர் வழிபாடு பண்ணுங்கள். அந்த வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களே சோர்ந்து போகும்போது பழையபடி அந்த தன்னம்பிக்கை வரும். இல்லை நம்ம இதில் பண்ணிடலாம்னு சொல்லி கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இந்த மாதிரியான வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். அதனால் உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் குடும்ப வளத்தையும் கவனமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்றதுக்கும் ஆரோக்கியமாக செல்றதுக்கும் கைகிரீவர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம். இந்த பலன்களில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து பொது பலன்கள், அன்னைக்குள்ள கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா? இதுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். மீதி உள்ள பெர்சன்டேஜுக்கு வந்து எப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது பிறந்த தேதி, நேரம், அதை குறிப்பிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் இல்லை, அப்படி இல்லை, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் இருக்குது. பிரசன்னத்தின்படி பார்க்கலாம். கடிகார பிரசனம் இருக்குது, வெற்றிலை பிரசனம் இருக்குது, தாம்பல பிரசனம், டைரக்ட் ஆரோடம் சொல்லி இந்த மாதிரியான நிறையா இருக்குது. இவங்க எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு பிறந்த தேதி நேரம் இல்லாமல் பார்க்கக்குண்டா அவங்களுக்கான உள்ளது தான் இது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரக்ட் ஆர்டர் மூலமாகவோ இல்லை பிரசனத்தின் அடிப்படை மூலமாகவோ கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் அதாவது ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் கொடுத்து எந்த அளவு உங்களுக்கு நாங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதே அளவு இந்த பிரசனத்தின் மூலமாகவும் அந்த டைரக்ட் ஆர்டர் மூலமும் 100% சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பிறந்தது ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு தெளிவான உங்கள் ஃப்யூச்சரை வந்து உங்களை ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறீங்க, படிப்பு சம்மந்தமான, வேலை சம்மந்தமான,
இல்லை காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி, உங்களுக்கு அதை பற்றின தகவல் வேணும், இல்லை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும், உங்கள் ஜாதகத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதக ஆலோசகம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எம்எஸ் யோகபிரபா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ராசி பலனுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம். அதன்படி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் கடகத்தில் இருக்கார். யாரோடனா புதனும் சேர்ந்துருக்காரு. புதன் சூரிய பகவான் சேர்ந்து கடகத்தில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதற்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு